நீ பெரிய சண்டைக்காரனா ஒத்துக்கிற, இந்த பணத்தை எல்லாம் எடுத்து நீ போ. அந்த பணத்துக்காக நான் அவனோட சண்டை போடல, உன் மேல பரிதாபப்பட்டு தான் சண்டை போட்டேன். என் மேல உனக்கு என்ன பரிதாபம்? ஒரு தர்மகர்த்தாவோட பொண்ணு இப்படி தெருவுல கேவலமா ஆடி பாடி பிழைக்கிறியே, உன் மேல பரிதாபப்படாம இருக்க முடியுமா? என்ன சொன்ன? எங்க அப்பாவை உனக்கு தெரியுமா? முதல்ல வீட்டுக்கு போவோம், அங்க போய் எல்லாம் விவரமா சொல்றேன். உங்க அம்மாக்கு இழைக்கப்பட்ட கொடுமை மன்னிக்க முடியாது. ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சாச்சு, மிச்சம் இருக்க 2 பேருக்கும் தண்டனை கிடைச்சாகணும். இதுதான் என் லட்சியம். எனக்கு இந்த லட்சியம் ஏற்பட்டு 15 வருஷம். என்ன சொல்ற? ஊரூரா தெரு தெருவான ஆடுறது. எங்க அப்பா அம்மாவை கொன்னவனுடைய முகம் என்ன சுத்தி நிக்கிற கூட்டத்துல எங்கேயாவது தெரியாதாங்கிற ஆசையிலதான். தெரிஞ்சா பத்திரக்காளியா மாறி அவனை பழி வாங்குவேன். அதுக்கு தான் எப்பவும் என் கையில இந்த கத்தி. தனிப்பட்ட யாருமே சட்டத்தை கையில எடுத்துக்கூடாது ஹேமா. அதுக்கு உரிமை உள்ள கோர்ட்டே அந்த குற்றவாளிகளை கோட்டை விட்டுருச்சே. அவங்க கோட்டை விடல, சந்தர்ப்பம் சாட்சிங்கிற ஓட்ட வழியா இவங்க தப்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு தப்பிச்சு போனவங்கள இன்னைக்கு அதே சட்டம் தண்டிக்குமா? அதுக்கு ஒரே வழி விடாமுயற்சி தான். மூடி வச்சிருக்கிற செயலை திறக்கணும், கழட்டி வச்சிருக்கிற கைவலங்க திரும்ப மாட்டணும், அவித்து வச்சிருக்கிற தூக்கு கயிறை அவங்க கழுத்துல போடணும். அந்த முயற்சியில என் உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இந்த முயற்சி கடவுள் அருளால நிச்சயமா வெற்றி அடையும். காஜா எடுத்தியா? இருக்கிற காஞ்சல்ல காஜா எடுக்கவே முடியல வாத்தியார. சிங்கிள் டீக்கு ஏற்பாடு பண்ணினா ரொம்ப சௌரியமா இருக்கும். ஊச்சில என்ன நூலே பார்க்கல, அதுக்குள்ள உள்ள ஊத்திக்கணுமா? வேலையை பாரு வாத்தியார, ரொம்ப மிரட்டாத. என்ன மாதிரி காஜா எடுத்த பையன் தான் இன்னைக்கு பெரிய டெய்லர் ஆகுறான் தெரியுமா? யாராவது? நீதான். இது தாண்டா ஆரம்பத்துல இருந்தவன எல்லாம் வசதி வந்தவன எவனும் வேலைக்கு வச்சுக்கிறது இல்ல. அம்மா கிட்ட உருப்படி என்னன்னு கேட்டு வாங்க. என்னம்மா? எனக்கு என் தங்கச்சிக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கணும், கொஞ்சம் அவசரமா வேணுங்க. நம்ம கிட்ட அர்ஜென்டே 24 மணி நேரம். அவசரமா எப்படிமா? பாருங்க, ராத்திரி கடைசி பஸ்ல ஊருக்கு போனோம். நீங்க ஒரு 8 மணிக்கு கொடுத்தா கூட போதும். ஆனா மாட்டேன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பா தைச்சு கொடுங்க. ராத்திரி 8 மணியா? ஐயோ, அது ரொம்ப சிரமப்படுங்க. நான் தான் வெள்ளக்கார டைப்பு. சாயந்தரம் சூரியன் சார்ந்துச்சுன்னா அவ்வளவுதான், கடை அடைச்சிருவேன். அதுல வந்தமா இந்த 6 மணிக்கு. 6 மணிக்கு நீ உருப்படியா கொடுத்துட்டு போமா. என்ன தைக்கணும்? யாருக்கு? அக்காவுக்கு ஜாக்கெட், எனக்கு பாவாடை. அவ்வளவுதானே, தச்சு வந்துட்டு போங்க. கொஞ்சம் வெள்ளுமா, அளவு எடுக்க வேண்டாமா? ஐயோ, மறந்து போயிட்டேன். 2 பேர்ல யார் அக்கா? நான் தான். நீ யாரு? திரும்ப. இதெல்லாம் என்ன சொந்தமா? ஆமா. திரும்ப. 2. என்னங்க, எனக்கு ஜாக்கெட் தைக்கணும். ஜாக்கெட் அதுக்கே மூக்க அளவு எடுக்கிறீங்க? நான் சாமுத்திரியா லட்சணம் படிச்ச டெய்லர். இந்த அளவை வச்சு உன் அளவு எப்படி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓ அப்படியா? அப்ப என் அளவு என்ன சொல்லுங்க? என்ன சொல்லணும்? கை வந்து 9, 12, செஸ்ட் 34, 36, இடுப்பு 24, 26. ஓகே? எப்படி கரெக்டா சொன்னீங்க? எனக்கு தெரியாத அளவா? நான் இன்னைக்கு நேரத்தா அளவு எடுக்கிறேன். என்னங்க, என் பிளவுஸ் கொஞ்சம் நல்லா அழகா தைங்க. அருமையா தச்சு தரேன். சரி, தங்கச்சிக்கு அளவு? வேண்டாம். வேண்டாமா? உன்னை விட 2 இன்ச்சு 3 இன்ச்சு வித்தியாசம், அவ்வளவுதானே. தச்சு தரேன். அடி போல. என்ன கரகரையா தெரிஞ்சுமா? எப்படி இருக்கிற? இந்த துண்டை நீ தோல்ல போடு. உனக்கு எப்ப பார்த்தாலும் துண்டுக்கு ஓர அடிச்சு கொடுக்கணும். அதுக்கு ஒண்ணு உள்ள உன் தாத்தா பார்க்க போறேன். ஏன் இன்னைக்கு குடும்ப செலவுக்கு வேற யாரும் கிடைக்கலையா? நமஸ்காரம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஐயா தரகு உட்காரியா. ஏறி இந்த பக்கம் எல்லாம் காரணமா தான். ஏன் தாத்தா, உனக்கு வயசாகிட்டு போகுது. உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேரன். அவனுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நீ கண்ணு மூடத்துக்குள்ள பாத்துட்டு போய் தொலைய. நான் அதைத்தான் அவங்ககிட்ட பல தடவை சொல்றேன். கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான். கண்ணாயிரா, ஏன் வேண்டாங்கிறான் கல்யாணம்? கல்யாணம் பண்ண போறது நான் தானே, உனக்கு என்ன? எல்லாம் என் பொழப்பு தான்பா. இதோ பாரு, கோவூர் கிராமத்துல ஒரு பெரிய குடும்பம். 40 காணி நஞ்ச புஞ்ச நிலம் இருக்கு. 2 பொண்ணுதான். கட்டிக்க போறவனுங்க ஆளுக்கு பாதிய பிரிச்சு எடுத்துக்கலாம்ப்பா. ஏய், சொத்தோட பொண்ணு வருதுடா, வேண்டான்னு சொல்லாதடா. விவரம் தெரியாம நீ பேசாத. கல்யாணம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? என் உடம்புல ஒரு விவகாரம் இருக்கியா. என்ன விவகாரம்? எனக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதியா, மாலை கண்ணியா. இதோ பாரு, உனக்கு வர்றவங்களோட அதிர்ஷ்டம் கல்யாணம் ஆச்சுன்னா கண்ணு சரியா போனாலும் போடுப்பா. ஏயா, வர்றவன் முந்தானில 2 கண்ணையா முடிஞ்சுட்டு வரா. இவ தரகா, கல்யாணம் ஆனா சரியா போகாதியா, இந்த கட்டை வெந்தா தாயா சரியா போகும். அப்படி எல்லாம் சொல்லாதடா.
உன் கல்யாணத்தை பார்க்காம என் கட்ட வேகாது. நான் இன்னைக்கோ நாளைக்கோ போயிடுற மாதிரி இருக்கு. ஐயோ தாத்தா 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 ஐயா தாத்தா தாத்தா எங்க தாத்தா போயிட்டாரு. தாத்தா நீ போறத பத்தி எனக்கு கவலை இல்ல. சொத்தையெல்லாம் எங்க வச்சிருக்கிற? வெளியில எவ்வளவு பணம் கடை கொடுத்துருக்கிற? நீ எவ்வளவு கடை வாங்கியிருக்கிற? அது வேண்டாம், இந்த சொத்தையெல்லாம் எங்க வச்சிருக்கிற? திறக்கிறாரு திறக்கிறாரு கண்ணை திறக்கிறாரு. என்னையா கண்ணை திறக்கிறாரு? அதானே எங்க தாத்தா என்ன அவ்வளவு சீக்கிரத்துல போயிடுவாரா என்ன? இந்த பாரு, வெள்ளக்காரன் போயாச்சு, மகாராஜா போயாச்சு, ஜமீன் போயாச்சு, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி போய்கிட்டு இருக்குது. இன்னும் இது போக மாட்டேங்குது. தரகு நல்ல வக்கீல பார்த்து கூட்டிட்டு வையா. என் சொத்தை எல்லாம் கோயில் பேருக்கே எழுதி வச்சு. தாத்தா தாத்தா சொத்தை என் பேருக்கு எழுது தாத்தா. உங்ககிட்ட இருக்கிற சொத்தை இந்த அவ்வளவுதான், பண முடிப்பு இந்த அவ்வளவுதான் வச்சிருக்கிறேன். இது அடுத்த கொடுத்துறாங்க, எனக்கே கொடுத்துரு. தரகு தாத்தா சொத்து வெளியில போயிடக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறியா? ஆமா சரி. இந்த பாரு, ஒண்ணு இது ரொம்ப ஈஸி. இப்ப தாத்தா சொத்தை என் பேருக்கு எழுதிரு. வரப்போற பொண்ணு 6 மணிக்கு மேல என்ன பாடுபட போறாளோ? வாங்க. பாட்டிலே கெதியா கிடந்த எனக்கு என்ன வீட்டுக்குள்ள கூட்டியாதீங்க. காரணத்தை சொல்றேன், உட்காரு. எதுக்கு டேப் கடை? பாட்டு கேட்க போறோமா? பாட்டு கேட்க போறது இல்ல, கூட்டு சேர போறோம். அது என்ன மேல சத்தம்? நீங்க யாரு? உங்க வாழ்க்கையை கெடுத்தது யாரு? எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க முன்னாள் கொள்ளைக்காரன், இந்நாள் வள்ளல் வரதராஜனுடைய மனைவி. பார்க்க முடியாமா? திரும்பி நான் அவரை திருடனுங்க கடத்திட்டு போயிட்டாங்க. அம்மா, உங்களும் எல்லா கடையிலையும் தான் விற்கிறேன். ஆனா அது எல்லாருடைய நெத்திலையும் கடைசி வரைக்கும் நிலைக்கிறது இல்லை. இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். திருட்டு கல்யாணம் நடந்துச்சே மண்டபம், அந்த வாசல்ல கேட்டுக்கலாம். கரெக்ட். நான் சாட்சி சொல்ல கூட்டின்னு போனேன். கேஸ்ல தோத்துட்டேன், நானும் போயிட்டேன். இப்ப என் வேலையை உன் மகன் தான் கவனிக்கிறாரு. ஐயா, அன்னைக்கு சாட்சி சொல்றதுக்காக ஒரு சின்ன குழந்தையை கூட்டிட்டு வந்தீங்களே, அந்த குழந்தை பெருக்கா? நான் இங்க இருக்கேம்மா. இப்ப நல்லா வளர்ந்துருக்கேம்மா. நல்லா வளர்ந்துருக்கிறது மட்டும் இல்ல, அழகாவே வளர்ந்துருக்கு. இப்ப அனாதையா இருக்கிறேனா? பாழாக்கப்பட்ட தாயோட மகன், குடும்பத்தையே இழந்துட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர், இப்படி அந்த பாவிங்களால பாதிக்கப்பட்ட 3 பேர் இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இனிமே என்ன பண்ண போறோம்? எங்க அப்பாவை நான் கண்டுபிடிக்க போறேன். அவர் செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வச்சு அப்ரூவரா மாத்த போறேன். அந்த 2 கொலைகாரங்களை ஆதாரத்தோட பிடிக்க போறேன். அவங்களுக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். இதுக்கு துணையா நாங்க இருக்கோம். ஆனா முதல்ல அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணுமே. எனக்கு ஒரு சின்ன நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த 2 பசங்களும் மெட்ராஸ்ல ஏதோ புது சைஸா ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு கேள்வி. ஹோட்டலா? ஸ்ப்ளெண்டிட், ஃபைன். அப்படின்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம ஹோட்டல் ஓஹோன்னு லாபம் கொடுத்திருக்கு இல்லையா? 10 லட்சம் ரூபாய் பிசினஸ் அதிகம். பூபதி, அந்த ராஸ்கல் இவன் வரதராஜன் இருக்கானே, அவகிட்ட இருக்கிற நகைகள் எல்லாம் நம்ம கிட்ட கொடுத்திருந்தா இந்த மாதிரி இன்னும் ஹோட்டல் கூட கட்டி இருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், an invitation. thank you, thank you. அரபு நாட்டு நடனராணி அப்சரஸ் பேகம் அகிலமெல்லாம் ஆடிவிட்டு இந்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த பேரழகி உங்கள் ஹோட்டலில் ஆட வேண்டுமா? வந்துடுவீர் இன்றிரவு. வெல்கம் ஹோட்டலுக்கு. பிரமாதமா இருக்காளே பூபதி. இவ்வளவு நம்ம ஹோட்டல் ஆட வச்சுட்டா இன்னும் பிசினஸ் அதிகமாகும். எனது விலாசம் மன்மதலோகம், எனது விலாசம் மன்மதலோகம், இளமை அழகில் உண்டானது. எனது பேரே அப்சரஸ் பேகம், எனது பேரே
அப்சரஸ் வேகம் எவரும் உரிமை கொள்ளாதது மே ஹசீனா ஏ ஹசீனா கிஸ்கே லியே जिल 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 नवाब एंगे जिल जिल பொண்ணுக்கு ஜவாபு எங்கே जाने दो आने दो जाने दो आने दो जाने दो आने दो नवाब सादे को आने दो अरे रो मैं हसीना ए हसीना किसके लिए எனது தேகம் மல்லிகை புஷ்பம் இன்பரசனை கொண்டாடுது இளமையிலே இது தங்க பஸ்பம் ஈடு இணையே இல்லாதது சின்ன குட்டி மாணிக்க கட்டி சேர்ந்த ஜோடி விலகாது சிரிக்கும் போதே இழுக்கும் ஆள விளக்கு சொல்லி தீராது எனது விலாசம் மன்மதலோகம் எனது பேரு அப்சரஸ் பேகம் எவரும் உரிமை கொள்ளாதது மே ஹசீனா ஏ ஹசீனா கிஸ்கே லியே जिल 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 नवाब एंगे जिल जिल பொண்ணுக்கு ஜவாபு எங்கே जाने दो आने दो जाने दो आने दो जाने दो आने दो नवाब सादे को आने दो मैं हसीना ए हसीना किसके